நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை செய்திகளோடு உங்களை சந்திக்கும் நான் முகமது சஃபார். இன்றைய நாள் விரிவான செய்திகளின் பக்கம் அவதானத்தை செலுத்துவதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் தொடரும் சீரற்ற காலநிலை. அடுத்த 12 மணி நேரத்தில் பாரிய சூறாவளிக்கான சாத்தியம். நாடளாவிய ரீதியில் இன்று ஊரடங்கு. 23 மாவட்டங்களுக்கு நாளை காலை 5 மணிக்கு தளர்வு. இலங்கையில் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 960ஆக உயர்வு. அரசு ஊழியர்களின் சம்பள கோரிக்கை பாதுகாப்பு படையினருக்கு ஏற்புடையது அல்ல என்கிறார் பாதுகாப்பு செயலாளர். இஸ்ரேலுக்கான சீன தூதுவர் சந்தேகத்துக்கிடமான வகையில் சடலமாக மீட்பு. உக்ரைனில் வாடகை குழந்தை தொழிலையும் பாதித்தது கொரோனா. அவை தலைப்புச் செய்திகள். எமது விரிவான செய்திகளில் காலநிலை தொடர்பான செய்திகளின் பக்கம் நாங்கள் முதலில் அவதானத்தை செலுத்துகின்றோம். நாளைய தினம் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் எனவும் அடுத்த 12 மணித்தியாலங்களில் ஒரு பாரிய சூறாவளி வலுவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் காலநிலை அவதான நிலையம் எதிர்வு கூறியுள்ளது. இதேவேளை நாட்டில் 9 மாவட்டங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த மண்சரிவு எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள அம்பன் சூறாவளியானது தற்பொழுது திருகோணமலையில் இருந்து வடகிழக்காக சுமார் 615 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது அடுத்து வரும் 12 மணித்தியாலங்களில் மேலும் தீவிரமடைந்து மிக பலமிக்க சூறாவளியாக மாற்றமடையும். அடுத்த 24 மணித்தியாலங்களில் வடக்கு நோக்கி நகர்வதுடன் பின்னர் திசையை மாற்றி வடகிழக்கு திசையினூடாக எதிர்வரும் மே 20ஆம் தேதி அளவில் வங்காளதேசத்தின் மேற்கு கரையை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் தாக்கத்தின் காரணமாக நாடு முழுவதிலும் குறிப்பாக நாட்டின் தென்மேற்கு பிராந்தியத்தில் நிலவுகின்ற மழையுடனான வானிலை மேலும் தொடரக்கூடும். மத்திய சபரகமுக மேல் மற்றும் தென் மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை செய்யக்கூடும். நாடு முழுவதிலும் வானம் முகில் சூழ்ந்து காணப்படும். நாட்டிற்கு மேலாக மணித்தியாலத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் சூறாவளி நிலை கொண்டுள்ளதனால் மீனவர்களும் கடல் செயற்பாடுகளில் ஈடுபடும் தொழிலாளர்களும் மறு அறிவித்தல் வரை பிரதேசத்திற்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர். நாட்டின் 9 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காலி, மாத்தளை, ரத்னபுரி, களுத்துறை, மாத்தறை, கொழும்பு, கேகாலை, குருநாகல் மற்றும் கண்டி மாவட்டங்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான தாளமுக்கம் காரணமாக மட்டக்களப்பில் காலநிலையில் மாற்றம் காணப்பட்டதுடன் வானம் இருள் சூழ்ந்து மப்பம் மந்தாரமாக காணப்பட்டதை அவதானிக்க முடிகின்றது. அந்த வகையில் கடல் அலை வளமைக்கு மாறாக வேகம் குறைந்து காணப்பட்டதுடன் கடல் நீர்மட்டம் ஓரளவு உயர்ந்து காணப்பட்டதாகவும் பிரதேச மீனவர்கள் தெரிவித்தனர். வாழைச்சேனை துறைமுக பகுதியில் இருந்து ஆழ்கடல் செல்லும் படகுகள் மற்றும் கரையோர படகுகள் போன்றன அரசினால் விடுக்கப்பட்ட வானிலை எச்சரிக்கை அடுத்து கடலுக்கு செல்வதை தவிர்த்துள்ளதாக பிரதேச மீனவர்கள் தெரிவித்தனர். வெள்ளிக்கிழமையிலிருந்து கடற்தொழிலில் ஈடுபட வேண்டாம் என்று எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட கடற்தொழில் திணைக்களம் மீனவர்களுக்கு அறிவித்ததற்கு அமைய இந்த வாழைச்சேனை பிரதேசத்தில் இருக்கின்ற 300க்கும் மேற்பட்ட ஆழ்கடல் படகு உரிமையாளர்கள் கடற்தொழிலில் ஈடுபடுவதை தற்காலிகமாக மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தியிருக்கின்றார்கள். வானிலை மாற்றத்தினால் ஏற்பட்ட கடல் கொந்தளிப்பால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் பலரும் கடல் தொழிலுக்கு செல்லவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. மட்டக்களப்பு, பூநெச்சுமுனை, காத்தாங்குடி, நாவலடி உட்பட பல பிரதேசங்களில் உள்ள ஆயிரக்கணக்கான மீனவர்கள் கடலுக்கு செல்ல முடியாமல் இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர். மீன்பிடி படகுகளை கரையில் நிறுத்தியுள்ளதுடன் பெரிய படகுகளையும் வெளியிடங்களில் உள்ள வாவியில் நிறுத்தி வைத்துள்ளனர். இதேவேளை எல்பிட்டிய பகுதியில் கடும் காற்றுடன் கூடிய மழை காரணமாக ஒரு வீட்டின் கூரை பகுதி முழுமையாக சேதமடைந்துள்ளது. வீட்டின் அருகில் இருந்த பாரிய மரம் ஒன்று வீட்டின் கூரையில் சாய்ந்துள்ளது. இராணுவத்தினரின் உதவியுடன் வீட்டில் உள்ளோர் பாதுகாப்புடன் மீட்கப்பட்டுள்ளனர்.
காலநிலை மாற்றங்களால் ஏற்பட்ட சில அனர்த்தங்கள் பற்றிய நினைவுகள் இன்னமும் எம் மத்தியில் இருக்கத்தான் செய்கிறது. அவ்வாறு எம் மத்தியில் நினைவின் வடுக்களை விட்டு சென்ற அருநாயக்க சாமசரக்கு அந்த மண் சரிவு ஏற்பட்டு சரியாக இன்றுடன் 4 வருடங்கள் ஆகின்றன. நிதி நெருக்கடியை நிவர்த்தி செய்ய அரச ஊழியர்களின் சம்பளத்தில் முழுவதும் அல்லது அரைவாசியை அல்லது ஒரு நாள் சம்பளத்தையேனும் விதவைகள் கணக்கிற்கு அன்பளிப்பு செய்யுமாறு ஜனாதிபதியின் செயலாளர் PB ஜெயசுந்தர வேண்டுகோள் விடுத்திருந்தார். இந்நிலையில் குறித்த கோரிக்கை முப்படையினர், போலீசார் மற்றும் சிவில் சேவை உத்தியோகத்தர்களுக்கு ஏற்புடையது அல்ல என பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கமல் குணரத்ன அறிக்கையொன்றின் மூலம் தெரிவித்துள்ளார். கோவிட்-19 தொற்று காரணமாக ஏற்பட்டுள்ள நிதி நெருக்கடியை சமாளிக்க அரச ஊழியர்களின் ஒரு மாத சம்பளம் அல்லது அரைவாசி அல்லது ஒரு நாள் சம்பளத்தையேனும் அரசாங்கத்தின் விதவைகள் கொடுப்பனவில் வைப்பிலிட அன்பளிப்பு செய்யுமாறு ஜனாதிபதியின் செயலாளர் PB ஜெயசுந்தர வேண்டுகோள் விடுத்திருந்தார். இந்நிலையில் குறித்த கோரிக்கையானது முப்படையினர், காவல்துறை மற்றும் சிவில் பாதுகாப்பு துறையினருக்கு பொருந்தாது என பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கமல் குணரத்ன தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு அறிக்கையொன்றை வெளியிட்டு அவர் குறித்த விடயத்தை தெளிவுபடுத்தியுள்ளார். சமூக வலைதளங்களில் முப்படையினர் மற்றும் காவல்துறையினரின் வேதனம் குறைக்கப்பட்டிருந்ததாக வெளியான தகவல் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் பாதுகாப்பு படை தலைவர், பதில் போலீஸ் மா அதிபர் மற்றும் சிவில் பாதுகாப்பு திணைக்கள பணிப்பாளர் ஆகியோருக்கு இது தொடர்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இன்று நாடளாவிய ரீதியில் ஊரடங்கு அமுலில் இருந்த நிலையில் 23 மாவட்டங்களில் நாளை அதிகாலை 5 மணிக்கு ஊரடங்கு மீண்டும் தளர்த்தப்பட உள்ளது. இதேவேளை ஊரடங்கு விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் 56,000க்கும் அதிகமானவர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். கொழும்பு மற்றும் கம்பஹா தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களில் நாளை அதிகாலை 5 மணிக்கு தளர்த்தப்படும் ஊரடங்கு சட்டம் நாளை இரவு 8 மணிக்கு மீண்டும் அமுல்படுத்தப்பட உள்ளது. இந்த மாவட்டங்களில் நாளை முதல் எதிர்வரும் 23ஆம் தேதி வரை நாளாந்தம் இரவு 8 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை ஊரடங்கு சட்டம் அமலாக்கப்பட உள்ளது. இந்நிலையில் 11ஆம் தேதி இயல்பு வாழ்க்கையை மீள ஆரம்பித்த வேலை திட்டம் நாளை முதல் மறு அறிவித்தல் வரை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ரயில் பயணிகளிடமிருந்து கிடைக்கப்பெற்றுள்ள கோரிக்கைகளை கவனத்திற்கொண்டு நாடு முழுவதும் நாளை முதல் 19 ரயில் சேவைகள் இடம்பெறும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதுவரையில் 11,500 பேர் ரயிலில் பயணம் செய்ய அனுமதி கோரியுள்ளதாக ரயில்வே பொது முகாமையாளர் டிலந்த பெர்னாண்டோ குறிப்பிட்டார். இதற்கமைவாக கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து 19 அலுவலக ரயில் சேவைகளை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாகவும், நாவலப்பிட்டியிலிருந்து கண்டிக்கும், மாத்தளையிலிருந்து கண்டிக்குமாக இந்த ரயில் சேவைகள் இடம்பெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று பொல்காக வேலையிலிருந்து கண்டிக்கும், மாத்தறையிலிருந்து காலிக்கும் இடையிலும் இதற்கு முன்னர் இடம்பெற்ற ரயில் சேவை நாளை முதல் மீண்டும் ஆரம்பமாகும் என்றும் தெரிவித்துள்ளார்.
இதேவேளை பணிகளின் நிமித்தம் செல்பவர்கள் தங்கள் நிறுவனங்களின் முகாமையாளர்கள் மூலம் ரயில்வே திணைக்களத்தில் சிறப்பு அனுமதி பெற்ற பின்னர் ரயிலில் பயணிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். அத்துடன் கடந்த 24 மணித்தியாலத்தில் மாத்திரம் ஊரடங்கு சட்டத்தை மீறிய 620 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 274 வாகனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. மார்ச் மாதம் 20ஆம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியில் ஊரடங்கு சட்டத்தை மீறிய 56,326 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன் அடிப்படையில் இதுவரை கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 15,490 வாகனங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் கைது செய்யப்பட்டவர்களுள் 13,556 பேருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் 5,221 பேருக்கு எதிராக நீதிமன்றம் குற்றவாளிகளாக தீர்ப்பு வழங்கியிருப்பதாக பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்தார். இதற்கமைவாக குற்றவாளிகளுக்கு சிறை தண்டனை, தண்டப்பணம் அல்லது இவை இரண்டும் விதிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இந்நிலையில் நாளை நாடளாவிய ரீதியில் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்படும் நிலையில் சுகாதார வழிகாட்டல்களையும் முறையாக பின்பற்ற வேண்டும் எனவும் அவ்வாறு செய்யாதவர்களுக்கு எதிராக போலீசார் சட்ட நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்றும் பிரதி போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். நாட்டில் கோவிட்-19 வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களினுடைய எண்ணிக்கை 960 உயர்வடைந்துள்ளது. நேற்றைய தினம் மாத்திரம் 25 பேர் புதிய நோயாளர்களாக இனங்காணப்பட்டுள்ளனர். இதேவேளை கோவிட்-19 வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களில் 538 பேர் பூரணமாக குணமடைந்துள்ளனர். இலங்கையில் நேற்றைய தினம் கோவிட் தொற்றுக்குள்ளான 25 பேர் இனங்காணப்பட்டுள்ளனர். இவர்களில் 23 பேர் கடற்படை வீரர்கள் எனவும் அவர்களில் 2 தனிமைப்படுத்தல் முகாமில் இருந்தவர்கள் எனவும் ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இறுதியாக மார்ச் மாதம் 30ஆம் தேதியே சமூகத்திலிருந்து தொற்றாளர் ஒருவர் இனங்காணப்பட்டார். கடந்த 17 நாட்களில் சமூக தொற்றாளர்கள் இனங்காணப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக மக்கள் செறிவாக வாழும் இடங்களில் PCR பரிசோதனைக்கான மாதிரிகள் பெறப்பட்டு வருகின்றன. இதனிடையே நேற்றைய தினம் 1081 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மே மாதம் 1ஆம் தேதி முதல் நேற்று வரை 20,566 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் அறிவித்துள்ளது. இதுவரை கோவிட் வைரஸை கண்டறிவதற்காக இலங்கையில் 43,137 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வவுனியா பம்பைமடு ராணுவ முகாமில் அமைந்துள்ள தனிமைப்படுத்தல் முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்த 31 பேர் இன்று விடுவிக்கப்பட்டனர். வெளிசரை கடற்படை முகாமைச் சேர்ந்த கடற்படை வீரர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதை அடுத்து அவர்களுடன் தொடர்புகளை பேணிய அவர்களது குடும்பத்தினர், உறவினர்கள் என பலர் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தனர். அந்த வகையில் வெளிசரை கடற்படையினருடன் தொடர்புகளை பேணிய நிலையில் வவுனியா பம்பைமடு ராணுவ முகாமில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த மொனராகலை, கண்டி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 31 பேரிடம் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் கொரோனா தொற்று இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் அவர்களது தனிமைப்படுத்தல் காலம் நிறைவடைந்து விடுவிக்கப்பட்டனர். இதன்போது தனிமைப்படுத்தலிலிருந்து விடுவிக்கப்பட்டமைக்கான சான்றிதழ்களும் ராணுவத்தினரால் வழங்கி வைக்கப்பட்டன. இதேவேளை குறித்த 31 பேரையும் ராணுவத்தின் பாதுகாப்புடன் 2 பஸ்களில் அழைத்துச் செல்லப்பட்டு அவர்களது சொந்த இடங்களுக்கு விடுவிக்கப்பட்டனர். இன்று மாலை 6 மணி வரையிலான நிலவரப்படி இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 960 உயர்வடைந்துள்ளது. 413 பேர் தொடர்ந்தும் நாடளாவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோவிட்-19 தொற்றினால் பாதிக்கப்பட்ட கடற்படை வீரர்கள் மற்றும் அவர்களுடன் தொடர்புகளை வைத்திருந்தவர்களின் எண்ணிக்கை 557 உயர்வடைந்துள்ளது. மேலும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட 538 பேர் பூரணமாக குணமடைந்து விட்டனர். இன்றும் 18 பேர் பூரணமாக குணமடைந்துள்ளனர். கோவிட்-19 தொற்று இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் 209 பேர் நாடளாவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை மாவட்ட ரீதியில் கொழும்பு மாவட்டத்திலேயே அதிக அளவிலானோர் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 150 பேரும், புத்தளம் மாவட்டத்தில் 35 பேரும், கம்பஹா மாவட்டத்தில் 36 பேரும், களுத்துறை மாவட்டத்தில் 34 பேரும் இனங்காணப்பட்டுள்ளனர். மேலும் தனிமைப்படுத்தல் நிலையங்களிலிருந்து 114 பேரும், கடற்படையைச் சேர்ந்த 521 பேரும், கடற்படை தவிர்ந்த ஏனைய படையினர் 12 பேரும் இத்தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். யூடியூபின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. 2020ஆம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகளின் போது பரீட்சார்த்திகள் கணிப்பான் பயன்படுத்துவதற்கு இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் அனுமதி வழங்கியுள்ளது. அதன்படி கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் கணக்கீடு, பொருளியலுக்கான தொழில்நுட்பவியல், உயிர் முறைமைகள் தொழில்நுட்பவியல் மற்றும்
தொழில்நுட்பவியலுக்கான விஞ்ஞானம் ஆகிய பிரிவுகளுக்கான பரீட்சார்த்திகளுக்கு கணிப்பானை பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் சனத் பி பூஜித தெரிவித்துள்ளார். எனினும் தொலைபேசி கணிப்பான், மின்னணு கணிப்பான் போன்றவற்றிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கணிப்பான்களை பயன்படுத்த ஆர்வமில்லாத பரீட்சார்த்திகள் கணிப்பான்கள் இல்லாமலும் பரீட்சை எழுதலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இணையதளம் மூலம் கற்றல் நடவடிக்கைகளை தொடர்வதற்கான வசதிகள் அனைத்து மாணவர்களிடம் இல்லை. எனவே பாடசாலைகள் மூடப்பட்டுள்ள காலத்தையும் இணைத்து கற்றல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து அதன் பின்னர் தேசிய பரீட்சைகளை நடத்துவது குறித்து அவதானம் செலுத்த வேண்டும் என மக்கள் விடுதலை முன்னணியின் தேசிய அமைப்பாளர் பிமல் ரத்நாயக்க கருத்து தெரிவித்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்தே அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். අපේ පාසල් සියල්ලමත් අරසවි සියල්ලමත් වසාදමලා අද වෙන විට දිනට 8කට ආසන්න කාලයක් ගත වෙමින් තිබෙනවා. கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக பாடசாலை மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களின் கல்வி பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. பாடசாலை உள்ளிட்ட ஏனைய அனைத்து கல்வி நிறுவனங்களும் மூடப்பட்டு 68 நாட்கள் பூர்த்தியடைந்துள்ளன. இந்நிலையில் கடந்த வாரம் கல்வி அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தற்போது பாடசாலைகளை திறக்கும் எண்ணம் இல்லை என்று கூறியிருந்தார். இந்த தீர்மானத்தை நாமும் வரவேற்கின்றோம். காரணம், கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான நபர் ஒருவர் கூட நாட்டில் இல்லை என்ற நிலைமை திரும்பும் வரையில் பாடசாலைகளை திறக்காமல் இருப்பதே சிறந்ததாகும். எனினும் சுமார் 2 மாதங்களுக்கும் அதிகமாக பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதால் இவ்வருடம் 8ஆம் மாதம் உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களும் வருட இறுதியில் சாதாரண தர பரீட்சை எழுதவுள்ள மாணவர்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே இந்த மாணவர்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்துமாறு ஜேவிபியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நலிந்த ஜேதிச பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கு கடிதம் மூலம் வலியுறுத்தியிருந்தார். அத்தோடு கல்வித்துறை அதிகாரிகள் புத்திஜீவிகளை உள்ளடக்கிய குழு ஒன்றை நியமித்து முறையான தீர்வொன்றை எடுக்குமாறு வலியுறுத்தப்பட்டது. ஆனால் கல்வி அமைச்சினால் இதுவரையில் அவ்வாறான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவில்லை. கொரோனா தாக்கத்தின் காரணமாக 1ஆம் தவணை பரீட்சை இடம்பெறவில்லை. தனியார் வகுப்புகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. நகரங்களில் தங்கி படிக்கும் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறான நிலைமையில் பாடத்திட்டங்களை குறைத்து பரீட்சைக்கான வினாத்தாள்களை தயாரிப்பது குறித்து கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் அவ்வாறு செய்வது பொருத்தமானதல்ல. எனவே பாடசாலை மூடப்பட்டுள்ள காலத்தையும் இணைத்து அதன் பின்னர் பரீட்சைகளை நடத்துவதற்கு முயற்சிக்குமாறு அரசாங்கத்திடம் வலியுறுத்துகின்றோம். அதனை விடுத்து இணையதளம் ஊடாக பாடத்திட்டங்கள் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக கூறி ஆகஸ்ட் மாதத்தில் முழுமையாக பரீட்சைகளை நடத்த அரசாங்கம் தீர்மானித்தால் அது மாணவர்களுக்கு பெரும் நெருக்கடியாக அமையும். ඒ වගේම මාධ්‍යමගෙනුත් දැනුම් දුන්නා. විශේෂයෙන්ම මේ උසස් පෙළ සහ ශිෂ්‍යත්වයට අදාළ කරන දරුවන්ගේ ප්‍රශ්නය සැලකිය යුතු සංකීර්ණතාවයක් ඇති කරමින් තිබෙනවා. දරුවන් තුළ අවිනිශ්චිතභාවයක් ඇති වෙලා තිබෙනවා. දෙමාපියන් තුළ ඒක තිබෙනවා. අධ්‍යාපනඥයන්ගෙන් විද්වතුන්ගෙන් ගුරුවරුන්ගෙන් සමන්විත කමිටුවක් පත් කරලා මේ පිළිබඳ සොයා බලලා யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை தொடர்பான வெளிநாட்டு செய்திகள். இந்தியாவின் தமிழகத்தில் எதிர்வரும் மே 31ஆம் தேதி வரை ஊரடங்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் கல்வித்துறைக்கு புதிதாக 12 தொலைக்காட்சிகள் உருவாக்கப்பட உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இந்தியா முழுவதும் அமுலில் உள்ள ஊரடங்கு இன்றுடன் முடிவுக்கு வரும் நிலையில் இந்த அறிவிப்பினை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் பாடசாலைகள், கல்லூரிகள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் செயற்படுவதற்கான தடையும் நீடிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்தியாவிலேயே கொரோனா வைரஸால் மிகவும் பாதிக்கப்பட்ட மகாராஷ்டிர மாநிலத்தில் எதிர்வரும் மே 31ஆம் தேதி ஊரடங்கு நீடிக்கப்படுவதாக அந்த மாநில அரசு அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இந்தியா முழுவதும் சிக்கி தவிக்கும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் நிலை குறித்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தித்தாள் செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் மார்ச் 24 அன்று நாடு பூட்டப்பட்ட நிலையில் மில்லியன் கணக்கான சாதாரண தொழிலாளர்கள் மற்றும் வீட்டு தொழிலாளர்கள் திடீரென வருமானத்தை இழந்தனர். போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் பலர் தங்களுடைய வீடுகளுக்கு செல்ல முடியாமல் நிர்கதிக்கு உள்ளாகியுள்ளனர். இதனால் தொழிலாளர்கள் வீட்டிற்கு செல்வதற்காக நூற்றுக்கணக்கான மைல்கள் கடும் வெப்பத்தில் நடக்க முயன்றனர். மற்றவர்கள் அரசாங்க முகாம்களில் அகதிகளை நாடியுள்ளனர். இந்நிலையில் சனிக்கிழமை அன்று வட இந்தியாவில் 23 தொழிலாளர்கள் இறந்தனர். அவர்கள் பயணித்த லொரியொன்று நெடுஞ்சாலையில் ஒரு நிலையான லொரி மீது மோதியது. கடந்த வாரம் மேற்கு மகாராஷ்டிர மாநிலத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது தடங்களில் தூங்கிக் கொண்டிருந்த சோர்வடைந்த தொழிலாளர்கள் குழுவில் ரயில் மோதியதில் 16 பேர் கொல்லப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. PM E-Vidya program for multimode access to digital online education will be launched immediately
and this will consist of கல்வித்துறைக்கு புதிதாக 12 தொலைக்காட்சிகள் உருவாக்கப்பட உள்ளதாக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கல்விக்காக ஏற்கனவே 3 தொலைக்காட்சி அலைவரிசைகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் மேலும் 12 அலைவரிசைகள் உருவாக்கப்பட உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இணையம் மூலம் கல்வி கற்க தேவையான முன்னெடுப்புகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் டிடிஎச் நிறுவனங்கள் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் கல்வி தொடர்பாக ஒளிபரப்ப கேட்டுக் கொள்ளப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். கொரோனா காலத்தில் இணையத்தில் புதிதாக 200 மின்னணு பாடப்புத்தகங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், கொரோனா காலத்தில் தொழில்நுட்பங்கள் மூலம் இணைய கல்வியை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தனது அறிக்கையில் வெளியிட்டுள்ளார். ஆசிரியர்கள் மாணவர்களிடையே ஆன உரையாடல் குறித்து புதிய தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். to ensure that Divyang children also get equal access to good quality education. கோவிட்-19 தொற்று இறுதியாக அமெரிக்காவின் திரைச்சீலையையே கிழித்துவிட்டது என முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா கடுமையாக விமர்சித்துள்ளார். இதனிடையே இஸ்ரேலுக்கான சீன தூதுவர் டெல் அவீவ் இன்று காலை இஸ்ரேலில் உள்ள அவரது வீட்டில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கொரோனா பரவல் கட்டுக்குள் வராத நிலையிலும் ஊரடங்கை படிப்படியாக தளர்த்தப் போவதாக பாகிஸ்தான் அரசு அறிவித்தது. அதன்படி உள்நாட்டு விமான சேவையை பகுதியளவு செயல்பட பாகிஸ்தான் விமான போக்குவரத்து அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது. கராச்சி, லாகூர், இஸ்லாமாபாத், குவெட்டா, பெசாவார் ஆகிய 5 முக்கிய நகரங்களில் இருந்து உள்நாட்டு விமானங்கள் மட்டும் இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இப்போது இயக்கப்படும் உள்நாட்டு விமானங்களில் சமூக விலகலை கடைபிடிக்கும் வகையில் 50% பயணிகள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் சர்வதேச விமான சேவைக்கு விதிக்கப்பட்ட தடை எதிர்வரும் 31ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு 29 வயது பெண்மணி ஒருவர் உயிரிழந்தார். இதன் மூலம் அந்நாட்டில் கொரோனாவுக்கு முதல் பலி ஏற்பட்டுள்ளது. மேலும் கொரோனா வைரஸால் பாதிப்படைந்தோர் எண்ணிக்கை 280 கடந்துள்ளது என அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கட்டார் பொது இடங்களில் முகமூடிகளை அணிய தவறுபவர்களுக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க தொடங்கியுள்ளது. மேலும் கட்டாரின் புதிய விதிகளை மீறுபவர்களுக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் $55,000 அபராதமும் விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவின் நெருக்கடியான நேரத்தில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சித்துள்ளார் பராக் ஒபாமா. அமெரிக்காவில் இணையம் மூலம் நடந்த ஒரு பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட ஒபாமா மாணவர்கள் முன்னிலையில் அரசை விமர்சித்துள்ளார். அதில் பேசியுள்ள அவர், and extra burdens that black communities have historically had to deal with in this country. We see it in the disproportionate impact of COVID-19 on our communities. கொரோனா தொற்று இறுதியாக நாட்டின் திரைச்சீலையை கிழித்துவிட்டது. பெரும்பாலான தலைவர்களும் அதிகாரிகளும் தாங்கள் ஒரு பொறுப்பில் இருப்பதை உணரவில்லை. நாட்டு தலைமையிடம் இருக்கும் தோல்விகளை இந்த பெரும் தொற்று காட்டிவிட்டது. யாரும் தாங்கள் பொறுப்பேற்பது போல் நடிப்பதும் இல்லை என கடுமையாக பேசியுள்ளார். ஆனால் எவரின் பெயரையும் குறிப்பிடாமல் அவர் விமர்சித்துள்ளார். மேலும் அவர், that the status quo needs fixing, that the old ways of doing things don't work. இது போன்ற ஒரு நோய் இந்த நாட்டில் கருப்பின சமூகங்கள் தங்கள் வாழ்வில் சமாளிக்கும் அடிப்படை ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் கூடுதல் சுமைகளை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது என்றும் பேசியுள்ளார். இந்நிலையில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் எண்ணெய் தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 11 தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்துள்ளனர். மேலும் அமெரிக்காவில் அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏப்ரல் மாதத்தில் 4.3% அதிகரித்துள்ளது. இது 46 ஆண்டுகளில் ஏற்பட்ட மிகப்பெரிய உயர்வாகும். அங்கு 36 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வேலையில்லாமல் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரமலான் மாதத்தில் உணவு விலை உயர்வு குறித்து நைஜீரியர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். சில பொருட்களின் விலை இரட்டிப்பாகியுள்ளது எனவும் மேலும் ரமலான் மாதம் முடிந்ததும் அவை இன்னும் அதிகமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கின்றனர். உலகளாவிய கொரோனா வைரஸ் தொற்று நோய் வாடகை பிறப்பு தொழிலையும் பாதித்துள்ளது. உக்ரைன் உலகெங்கிலும் உள்ள பல நாடுகளைப் போலவே வெளிநாட்டினருக்கான எல்லைகளையும் மூடியுள்ளதால் புதிய பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை வீட்டுக்கு அழைத்துச் செல்வதை தடுக்கிறது. போலந்து முடக்கப்பட்டதில் ஏற்பட்ட பொருளாதார இழப்புகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கணக்கான மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அடுத்த திங்கட்கிழமை போலந்து அதன் கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கான 3ஆம் கட்டத்தை தொடங்க உள்ளது. இது உணவகங்கள் மற்றும் அழகு நிலையங்கள் போன்ற பல வணிகங்களை மீண்டும் திறக்க அனுமதி அளிக்க உள்ளது. ஈரான் அனைத்து ஈரானிய நகரங்களிலும் திறந்த வெளியில் பெருநாள் தொழுகையை நடத்த அனுமதிப்பதாக அறிவித்துள்ளது. ஈரானில் கொரோனா வைரஸ் பரவலை கையாளும் குழுவின் செயலாளர் ஹுசைன் கசமி
பிரார்த்தனை திறந்தவெளி மற்றும் அனைத்து நகரங்களிலும் நடைபெறும் என்றும் பங்கேற்பு தீவிரமாக இருக்கக்கூடிய இடத்தில் இது நடைபெறாது என்றும் இஸ்லாமிய குடியரசு செய்தி தெரிவித்துள்ளது. மேலும் சுகாதார நெறிமுறைகளை கணக்கில் கொண்டு ரமலானுக்கு பிறகு உணவகங்கள் திறக்கப்படும் என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். இஸ்ரேலுக்கான சீன தூதுவர் டெல் அவிவ் இன்று காலை இஸ்ரேலிய நகரான ஹெர்ஸ்லியாவில் உள்ள அவரது வீட்டில் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என சீனாவின் வெளியுறவு அமைச்சக அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளார். 57 வயதான இவரின் உயிரிழப்புக்கான காரணம் இன்னும் உறுதியாகவில்லை. எனினும் இஸ்ரேலின் தொலைக்காட்சி நிறுவனம் டெல் அவிவ் தூக்கத்தில் இருந்து இயற்கை மரணம் அடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளது. எவ்வாறாயினும் தற்போது அவரது வீட்டில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னதாக உக்ரைனுக்கான சீனாவின் தூதராக பணியாற்றிய டெல் அவிவ் பிப்ரவரியில் இஸ்ரேல் தூதுவராக நியமிக்கப்பட்டார். யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கையைத்தோடு நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை நண்பகல் 1 மணிக்கு இடம்பெறும். அதுவரை யூடிவியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.